ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். உங்களுடன் சில நிமிடங்கள் பேசினாலே மக்கள் உங்களை மறக்க முடியாதவராக நினைக்க வேண்டுமென்று ஒருபோதாவது விரும்பியிருக்கிறீர்களா? உங்களுடன் அமர்ந்து பேசுவது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக மாற வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களா? அவர்கள் வீட்டிற்கு சென்ற பிறகும் உங்கள் வார்த்தைகள் அவர்களின் மனதில் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு மனிதன் மக்களின் நினைவில் இவ்வளவு ஆழமாக பதிய முடியுமா? ஆம், முடியும். ஆனால் அதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் அழகிலும் இல்லை, பணத்திலும் இல்லை, அதிகமாக பேசுவதிலும் இல்லை. அந்த ரகசியம் ஆளுமையில் உள்ளது. ஒரு மனிதனின் உண்மையான தாக்கம் அவன் சொல்வதில் மட்டுமில்லை, அவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி நடக்கிறான், அவன் எப்படி மற்றவர்களை உணர வைக்கிறான், அதில்தான் உள்ளது. இதைத்தான் சாணக்கியர் கூறுகிறார். ஒரு மனிதன் மற்றவர்களின் மனதில் இடம் பிடிக்க வேண்டுமென்றால் அவன் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களின் உணர்வுகளை உணர வேண்டும், அவர்களின் சிந்தனைகளை கவனிக்க வேண்டும். அப்போதுதான் அவன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஒரு கவர்ச்சியான ஆளுமையாக மாற முடியும். இந்த வீடியோவில் மக்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடிக்க உதவும் 10 சக்தி வாய்ந்த உத்திகளை பார்க்கப் போகிறோம். இந்த உத்திகளை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் மக்கள் உங்களை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்க மாட்டார்கள். மாறாக உங்களை மதிப்பார்கள், உங்களை கவனிப்பார்கள் மற்றும் உங்களுடன் இருக்க விரும்புவார்கள். உத்தி 1. எப்போதும் கிடைக்கும் மனிதராக இருக்காதீர்கள். மனித மனதின் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், எளிதில் கிடைக்கும் விஷயங்களுக்கு மனிதர்கள் பெரிதாக மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அரிதாக கிடைக்கும் விஷயங்களுக்கு அவர்கள் மிகவும் அதிக மதிப்பு கொடுப்பார்கள். இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை உளவியல். ஒரு உதாரணம் நினைத்து பாருங்கள். ஒரு பொருள் எங்கும் கிடைத்தால் அதை யாரும் பெரிதாக கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அதே பொருள் மிகவும் குறைவாக இருந்தால் அதை பெற மக்கள் போட்டி போட்டு முயற்சிப்பார்கள். இதே விதி மனிதர்களுக்கும் பொருந்துகிறது. நீங்கள் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்கும் நபராக இருந்தால் உங்கள் மதிப்பு மெதுவாக குறைந்துவிடும். ஏனெனில் மக்கள் உங்களை எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம், பேசலாம், சந்திக்கலாம் என்று நினைக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் இருப்பை சிறிது வரையறுத்து கொண்டால், உங்கள் நேரத்தையும் உங்கள் கவனத்தையும் எல்லோருக்கும் கொடுக்காமல் இருந்தால் மக்கள் உங்கள் முக்கியத்துவத்தை உணர ஆரம்பிப்பார்கள். நீங்கள் சில நேரங்களில் மட்டும் தோன்றும் மனிதராக இருந்தால் மக்கள் உங்கள் வருகையை கவனிப்பார்கள். நீங்கள் இல்லாதபோது கூட அவர்கள் உங்களை பற்றி சிந்திக்கத் தொடங்குவார்கள். இதுவே ஒரு மனிதனின் மதிப்பை உயர்த்தும் முதல் ரகசியம். உத்தி 2. கண்களை நேராக பார்த்து பேசுங்கள். ஒரு மனிதனின் தன்னம்பிக்கை அவன் பேசும் வார்த்தைகளில் மட்டுமில்லை, அது அவன் கண்களில் தெரியும். நீங்கள் ஒருவருடன் பேசும்போது அவரின் கண்களை பார்த்து பேசினால் அது அவர்களுக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்பும். அந்த செய்தி என்னவென்றால், இந்த மனிதன் தன்னம்பிக்கை கொண்டவர் என்ற உணர்வு. மக்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்களை இயல்பாகவே மதிக்கிறார்கள், அவர்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். கண்களை பார்த்து பேசும் பழக்கம் ஒரு நபரின் நம்பகத்தன்மையையும் காட்டுகிறது. ஏனெனில் நேராக பார்ப்பதற்கு துணிவும் நேர்மையும் தேவை. நீங்கள் பேசும்போது கண்களை தவிர்த்தால் எதிராளி உங்களை நம்ப முடியாது என்று உணரலாம். ஆனால் நீங்கள் உறுதியாக கண்களை பார்த்து பேசினால் உங்கள் வார்த்தைகள் அவர்களின் மனதில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் உங்கள் ஆளுமை தன்னிச்சையாக வலுவாக தோன்றும். உத்தி 3. சில நேரங்களில் நெருங்கி சில நேரங்களில் விலகியிருங்கள். மனிதர்களின் மனதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் மனித மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனித மூளை மிகவும் விசித்திரமானது. அது மிகவும் எளிதாக புரிந்த விஷயங்களில் அதிக நேரம் செலவிடாது. ஆனால் அதற்கு முழுமையாக புரியாத விஷயங்களைப் பற்றி அது தொடர்ந்து சிந்திக்க விரும்பும். நீங்கள் ஒரே மாதிரி நடந்தால் என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் எப்போதும் ஒரே மாதிரி பேசுகிறீர்கள், ஒரே மாதிரி நடக்கிறீர்கள், ஒரே மாதிரி பதில் கொடுக்கிறீர்கள். அப்படி இருந்தால் மக்கள் சில நாட்களில் உங்களை முழுவதும் புரிந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? அவர்களுக்கு உங்களை பற்றி புதிதாக சிந்திக்க எதுவும் இருக்காது. அதனால்தான் சிலர் வாழ்க்கையில் மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் ஒரே மாதிரி நடக்க மாட்டார்கள். சில நேரங்களில் அவர்கள் மிகவும் நெருக்கமாக பேசுவார்கள், அவர்கள் மிகவும் நட்பாக இருப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள், சற்று தூரமாக இருப்பார்கள். அந்த மாற்றம்தான் மற்றவர்களின் மனதில் கேள்விகளை உருவாக்கும். நேற்று இவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார், இன்று ஏன் அமைதியாக இருக்கிறார்? நேற்று மிகவும் நெருக்கமாக பேசினார், இன்று ஏன் கொஞ்சம் தூரமாக இருக்கிறார்? இந்த கேள்விகள் மெதுவாக அவர்களின் மனதில் ஓட ஆரம்பிக்கும். அந்த சிந்தனைதான் முக்கியம். ஏனெனில்
ஒரு மனிதனை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பித்தால் அவர் மெதுவாக நம் மனதில் ஒரு இடத்தை பிடிக்க ஆரம்பிப்பார். அதனால் மக்களில் மனதில் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டுமானால் அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். சிந்தனை உருவான இடத்தில்தான் ஈர்ப்பு உருவாகும். உத்தி 4. மக்களை சிந்திக்க தூண்டுங்கள். மனிதர்களுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது. அவர்கள் முழுமையாக புரிந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு முழுமையாக புரியாத விஷயங்கள் இருந்தால் அதை பற்றி அவர்கள் தொடர்ந்து சிந்திப்பார்கள். இதுதான் மனித மனதின் இயல்பு. அதனால்தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் உணர்ச்சிகளை எல்லோரிடமும் முழுவதுமாக வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்களை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். சில விஷயங்களை மர்மமாக வைத்திருங்கள். ஏன் தெரியுமா? மக்கள் உங்களை பார்த்தவுடன் இந்த மனிதரிடம் ஏதோ ஒரு ஆழம் இருக்கிறது என்று உணர வேண்டும். அவர்கள் உங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். இவர் எப்படிப்பட்ட மனிதர்? இவர் என்ன மாதிரி சிந்திப்பார்? இவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? இந்த கேள்விகள்தான் அவர்களை உங்களை பற்றி சிந்திக்க வைக்கும். ஒரு மனிதனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத போது அவரை பற்றி மனிதர்கள் அதிகமாக சிந்திப்பார்கள். அந்த சிந்தனைதான் மெதுவாக ஆர்வமாக மாறும். அந்த ஆர்வம் மெதுவாக ஈர்ப்பாக மாறும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா கதவுகளையும் திறந்துவிட வேண்டிய அவசியமில்லை. சில கதவுகளை மூடியே வைத்திருங்கள். அந்த மர்மம்தான் உங்களை வித்தியாசமாக காட்டும். உத்தி 5. உங்கள் உதவியை அளவாக கொடுங்கள். உதவி செய்வது ஒரு நல்ல பண்பு. ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு உதவுவது மிகவும் உயர்ந்த குணம். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. மிக அதிகம் உதவுவது சில நேரங்களில் உங்கள் மதிப்பை குறைத்துவிடும். ஏன் தெரியுமா? மனிதர்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி பெற்றால் அதற்கு பழகிவிடுவார்கள். உதாரணமாக, ஒரு மனிதன் எப்போதும் உங்களுக்கு உதவி செய்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்போது கேட்டாலும் அவர் உதவி செய்கிறார். முதல் சில நாட்களில் நீங்கள் மிகவும் நன்றி உணர்வுடன் இருப்பீர்கள். ஆனால் சில காலத்திற்கு பிறகு என்ன ஆகும்? அது ஒரு சாதாரண விஷயமாக மாறிவிடும். நீங்கள் அதை ஒரு உதவியாக பார்க்க மாட்டீர்கள். அதை அவருடைய கடமையாகவே நினைக்க ஆரம்பிப்பீர்கள். இதுதான் மனித மனதின் இயல்பு. அதனால்தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று இல்லை. ஆனால் உங்கள் உதவியை அளவாக கொடுங்கள். தேவையான நேரத்தில் மட்டும் உதவுங்கள். அப்போது அந்த உதவி மிகவும் மதிப்பாக தோன்றும். மக்கள் உங்களை சாதாரண மனிதராக பார்க்க மாட்டார்கள். அவர்கள் உங்களை ஒரு முக்கியமான மனிதராக பார்க்க ஆரம்பிப்பார்கள். உத்தி 6. உங்கள் தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குங்கள். இந்த உலகத்தில் பல லட்சம் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. அவர்களில் எல்லோரையும் மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சில மனிதர்கள் மட்டும் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்து விடுவார்கள். ஏனெனில் அவர்கள் வித்தியாசமானவர்கள். அவர்களின் பேச்சு வித்தியாசமாக இருக்கும். அவர்களின் நடத்தை வித்தியாசமாக இருக்கும். அவர்களின் சிந்தனை வித்தியாசமாக இருக்கும். அவர்களின் உடல் மொழி கூட வித்தியாசமாக இருக்கும். மக்கள் அவர்களை பார்த்தவுடன் இந்த மனிதர் வேற மாதிரி இருக்கிறார் என்று நினைப்பார்கள். அதனால்தான் அவர்கள் நினைவில் நிலைத்து விடுவார்கள். நீங்களும் அப்படியே இருக்க வேண்டும். மற்றவர்களைப் போல இருக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் தனித்துவத்தை உருவாக்குங்கள். உங்கள் சிந்தனை, உங்கள் பேச்சு, உங்கள் வாழ்க்கை முறையில் ஒரு தனி அடையாளம் இருக்க வேண்டும். அந்த அடையாளம்தான் மக்களின் நினைவில் உங்களை பதிய வைக்கும். உத்தி 7. உங்கள் முன்னுரிமைகளை நீங்கள் நிர்ணயம் செய்யுங்கள். பல மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் தங்களின் வாழ்க்கையை மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக மாற்றிவிடுகிறார்கள். அவர்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. நீங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது. அதனால் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான வளம் உங்கள் நேரம். நேரம் ஒருமுறை சென்றால் அது திரும்பி வராது. அதனால் உங்கள் நேரத்தை நீங்கள் மதிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் நேரத்தை மதிக்க ஆரம்பித்தால் மற்றவர்களும் அதை மதிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் நீங்கள் எல்லோருக்கும் எல்லா நேரமும் கிடைக்கக்கூடிய மனிதராக இருந்தால் என்ன ஆகும்? மக்கள் உங்களை சாதாரண மனிதராக பார்ப்பார்கள். உங்கள் மதிப்பு குறைந்துவிடும். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுத்தால், உங்கள் நேரத்தை மதித்தால், மக்கள் உங்களை வேறுபட்டவராக பார்க்க ஆரம்பிப்பார்கள். உத்தி 8. நீங்கள் விரும்பும் விஷயத்தின் பின்னாலே ஓடாதீர்கள். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை மிகவும் துரத்தினால் அது நம்மிடமிருந்து மேலும் தூரமாக செல்லும். அது பணமாக இருக்கலாம், அது வெற்றியாக இருக்கலாம், அது ஒரு மனிதராக கூட இருக்கலாம். நாம் மிகவும் துரத்தினால் அது நம் பலவீனமாக தோன்றும். மக்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இந்த மனிதன் இதை மிகவும் தேவைப்படுகிறார். அந்த உணர்வு உங்கள் மதிப்பை குறைத்துவிடும்.
ஆனால் நீங்கள் அமைதியாக உங்கள் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டால் அந்த விஷயங்கள் மெதுவாக உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஏனெனில் மக்கள் தங்களை தேடி வரும் விஷயங்களை விட தாங்களே தேட வேண்டிய விஷயங்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பார்கள். அதனால் உங்கள் மதிப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அமைதியாக உங்கள் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் நீங்கள் தேடிய விஷயங்கள் உங்களை தேடி வரும். உத்தி 9. குறைவாக பேசுங்கள், அதிகம் கவனியுங்கள். பல மனிதர்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பேசும்போது மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் அதிகம் கற்றுக்கொள்ளும் மனிதர்கள் அதிகம் பேசுபவர்கள் அல்ல, அதிகம் கவனிப்பவர்கள். ஒரு அறைக்குள் நீங்கள் சென்றால் அங்கே நடக்கும் விஷயங்களை கவனியுங்கள். மக்கள் எப்படி பேசுகிறார்கள், யார் யாருடன் நெருக்கமாக இருக்கிறார்கள், யார் அமைதியாக இருக்கிறார்கள், இந்த எல்லாவற்றையும் கவனிக்க ஆரம்பித்தால் மனிதர்களை நீங்கள் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். மற்றொரு முக்கியமான விஷயம், அதிகம் பேசும் மனிதர்களை மக்கள் விரைவாக மறந்து விடுவார்கள். ஆனால் அமைதியாக இருந்து சில முக்கியமான வார்த்தைகளை மட்டும் பேசும் மனிதர்களை மக்கள் அதிகம் மதிப்பார்கள். ஏனெனில் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். அதனால் எப்போதும் பேச வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதியாக இருந்து கவனிப்பதுதான் உங்களை ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக மாற்றும். உத்தி 10. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களை உண்மையில் வலிமையானவர்களாக காட்டும் ஒரு விஷயம் இருக்கிறது. அது அவர்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன். பல மனிதர்கள் சிறிய விஷயங்களுக்கே கோபப்படுவார்கள். யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே அவர்கள் உடனே பதில் சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஆனால் உண்மையான வலிமை உடனடி பதிலில் இல்லை, அமைதியில் இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடிந்தால் அவர் மிகவும் வலிமையான மனிதர். ஏனெனில் உணர்ச்சிகள் நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் நாம் தவறான முடிவுகளை எடுப்போம். ஆனால் நாம் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் நாம் எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும். மக்களும் அதை கவனிப்பார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இந்த மனிதன் எளிதில் சிதறிப்போக மாட்டார். அந்த உணர்வு மெதுவாக மரியாதையாக மாறும். அதனால் வாழ்க்கையில் உண்மையாக வலிமையானவராக இருக்க வேண்டுமென்றால் முதலில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் எளிதில் தோற்கடிக்க முடியாது. நினைவில் கொள்ளுங்கள், மக்களின் மனதை வெல்வது ஒரு நாள் வேலையல்ல, அது ஒரு கலை. உங்கள் ஆளுமையை மேம்படுத்துங்கள், உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் உயர்த்துங்கள். அப்போது மக்கள் உங்களை தேடி வருவார்கள், உங்களை மதிப்பார்கள் மற்றும் உங்களை மறக்க முடியாத ஒருவராக பார்க்கத் தொடங்குவார்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.